இதுதான் இங்கே இருக்கிற சமணர் பள்ளி. இந்த பாறை முழுக்கவும் இந்த சிற்பங்களை செதுக்கியிருக்கிறாங்க. அழகழகாக செதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 24 தீர்த்தங்கரர்களையும் இங்கே பார்க்கலாம். ஓஷோ சொல்லுவார், 24 தீர்த்தங்கரர்களோட முக அமைப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும், உங்களால் எந்த வித்தியாசமும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு காரணம் அவங்களோட உள்தன்மையோட வெளிப்பாடு தான் அப்படின்னு ஓஷோ சொல்லுவார். அந்த உள்தன்மை அப்படின்றதுல எல்லாரும் 24 தீர்த்தங்கரர் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதோட வெளிப்பாடாக தான் இவங்களை ஒரே மாதிரியான முக அமைப்போடு அமைச்சிருக்கிறாங்க சிற்பிகள் அப்படின்ற மாதிரி ஓஷோ சொல்லுவார். இங்கே அதை அழகாக பார்க்கலாம். அந்த மாதிரி தீர்த்தங்கரர்களோட சிற்பங்கள். என்ன பிரச்சனைனா, காலுக்கு கீழே நிறையா கட்டெரும்பு இருக்குது. இங்கே ஜெயின் கோட்பாடுபடி ஒரு புழு பூச்சியை கூட கொல்லக்கூடாது. ஆனால் இந்த சமண முனிவர்கள் இவங்கெல்லாம் இங்கே எப்படி வாழ்ந்தாங்கன்றது ஆச்சரியம்தான். எதையும் கொல்லாமல் சும்மா அது கிட்ட வரும்போது கையில் இருக்கிற அந்த குச்சியால் அப்படியே விசிறி விட்டுருவாங்க, அது பாட்டுக்கு போயிடும். அமேசிங்.